ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் அப்டேட்டு. ஸோ பாஸை தூக்கி நம்ம தலைவி சுபிக்ஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனிக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவர்கள் கேமில் வந்து நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க, கேமில் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி குழப்பி விட்டாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா சுபிக்ஷா வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாங்க, எனக்கு வந்து வேலை பார்த்தா வியானாக்கு தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. ஸோ வியானாக்கும் அதுக்கடுத்து வந்து நம்ம விக்ரமும் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் விஜய் பார்வதி வந்து அதை பார்த்துட்டு என்னடா இது என்கிட்ட தான் டீல் பேசுன நீ, அப்போ எனக்கு தானே நீ பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கொக்கரிச்சாங்க. அவங்க என்ன பண்ணாலும் சரி நான் வந்து கரெக்டாக இருப்பேன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிட்ட உள்ளே வந்தால் அந்த சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா கனிக்கு ஃபேவர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து காயின் கொடுத்துருந்தா அவங்க வின் பண்ணியிருப்பாங்கல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் உசுப்பேற்றி விட்டாப்புல. ஸோ பிக் பாஸில் கனி இருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ அவங்க நாமினேஷன் ஃப்ரீ பாஸு கொடுத்து சூப்பர் டீலக்ஸுக்கு நீங்கள் வந்து போய்க்கலாம் அப்படின்ற அந்த ஆப்ஷனும் வந்து கொடுக்கப்படுது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது சேவ் ஆயிடுவாங்க அப்படிங்கிறது தான். அவங்க பேசி சூப்பர் டீலக்ஸ் வந்திருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் அப்படிங்கிறது தான். பிகாஸ் இந்த பாஸை வந்து கொடுத்ததுனால தான் இந்த பிரச்சனையா அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்து இருந்தால் நாமினேஷன் பண்ணும்போது தான் தெரியும். பிகாஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது. அப்படி இல்லைனா பிக் பாஸ்லேருந்து சூப்பர் டீலக்ஸ் மாற்றுவாங்க தெரியுமா, டாஸ்க் வின் பண்ணி கூட மாற்றுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதுனால எப்படினாலும் வந்து வந்திருக்கலாம். எனிஹவ் கனி வந்து சூப்பர் டீலக்ஸ் இந்த வாரம் நாமினேஷன் தப்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. சுபிக்ஷா அந்த பாஸை கொடுத்தாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருந்தது, சும்மாலாம் கிடையாது. அடித்து நான் நகர்த்துறேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுவும் சுபிக்ஷா குத்துற மாதிரி நீ கேம் விளாட்ற அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியுது, ஆனால் இப்படி கேம் ஆடலாமா, நீங்கள் ஒரு ஹியூமனிட்டி இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளில் கேட்ட உடனே கனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது உள்ளே வந்துட்டாங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஷீ இஸ் இன் சூப்பர் டீலக்ஸ். அதனால தான் பார்வதி கூட வா பிரச்சனை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எகிரி அடிக்குது பார்வதி அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ கேப்டன்ஷிப் டாஸ்க்கு இப்போ தான் லைவில் வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஆரம்பித்தோடனே யார் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கேப்டன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நம்ம பிரவீன் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் இருக்குது. ஸோ நாமினேஷன் லிஸ்ட்டும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, என்ன அப்படிங்கிறது தெரில. அது ஒரு வேளை ஃபேக் லிஸ்ட்டாக கூட இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 7லேருந்து 8 பேர் உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கிறது. அதனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, ஸோ பிரவீன் ராஜ் கேப்டனாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஏன்னா பிரவீன் ராஜ் வந்து ரொம்ப ஒரு எப்படி இருப்பார், என்ன பிஹேவ் பண்ணுவாருங்கிறது எவனுக்குமே தெரியாது. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டாக ஆரம்பிச்சிருவார், திடீர்னு நான் ஒரு பெரிய பிளேயர்னு காமிக்கிறாரு, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒன்றுமே இல்லை மிச்சர் சாப்பிட்ருக்கேன்னு காமிக்கிறாரு. இந்த மாதிரி பல பரிணாமங்கள் காமிக்கும் பொழுது கேப்டனாக இருந்தாருன்னா அவர் எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா விக்ரம் பார்த்துருக்கோம், கனியோட இது பார்த்துருக்கோம். ஆனால் பிரவீன் ராஜ் இது வந்து இன்னும் நமக்கு எப்படி இருக்குது, என்ன டைமென்ஷனில் இருக்கும், என்ன ஒரு விஷயம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியவே தெரியல. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் பிரவீன் ராஜோட கேப்டன்ஷிப் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ நாமினேஷன்ஸில் யார் யார் இப்போதைக்கு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே நேற்று போட்டோம். ஓகே, அதுலேயும் பார்வதி கம்பெனி தான் மாற்றிருக்காங்க. கலையரசன் இருக்கான், அரோராவும் கானா வினோத் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் இதில் வந்து ரொம்ப வீக்கஸ்ட்டாக இருக்கிறது வந்து அரோரா தான். ஸோ இந்த வாரம் நேற்று போன வாரம் ஆதிரை போன மாதிரி இந்த வாரம் அரோராவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா அரோராவை இன்னைக்கு காலையில் விபூதி அடிச்சிட்டாங்க, பார்த்தீங்களா இல்லையா? துஷாரும் கமருதனும் போய் உட்காந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்து போய் சாரி கேட்டான், அந்த மாதிரி துஷார் கிட்ட சாரிடா நான் வந்து தப்பாக பேசிட்டேன், அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். சரி நான் ஓகே அப்படின்ட்டு அவனும். ஸோ 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கான், என்ன பண்ணிட்டாங்க, வாங்க நான் தம்பிள்ஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து வந்து புஷ்அப்ஸு புல்லப்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அரோரா பார்த்துட்டு என்னடா அது நான் ஒருத்தனா எனக்காக சண்டை அவனுக்கு போய் போட்டேன், இவனுக்காக நாங்கள் போய் அங்கே போய் நின்னேன், ஆனால் என்கிட்ட வந்து எவனும் பேச மாட்டான்னு தவிர அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கானா வினோத் வந்து உள்ளே வராரு. வந்துட்டு அதெல்லாம் விடுமா, அண்ணன் தம்பினா அப்படி தான் இருக்கும், அடிச்சுப்பாங்க நைட் ஆனால் காலைலாம் சேர்த்துப்பாங்க, நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் எனக்கு மட்டும் ஏன்டா அப்படி நடக்குது, நான் எஃபர்ட் போடுறேன் ஆனால் எனக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீ எதுக்கு எஃபர்ட் போடுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நீ என்ன ஆம்பளைங்கிட்ட தான் பேச வந்தியா, பொம்பளைங்க எத்தனை பேர் இருக்காங்க போய் பேச வேண்டியதானே. சும்மா உட்காந்துக்கிட்டு எவனையாவது தடவை வேணும்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்கிறது, அப்புறம் வந்து அவன் வரல இவன் வரல கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அவங்க பசங்க அப்படி தான் இருப்பானுங்க, 2 பேர் அச்சு போடுங்க அப்புறம் சேர்ந்து பாருங்க மச்சான் வா மச்சான் போ மச்சான்ட்டு, நான் மச்சான் வா மச்சான் போ மச்சான் சொல்லிட்டு மாதிரி ராயன் இல்லையா. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடி புரியாத ஒரு காதலாக ஒரு நட்பாக வந்து பார்த்தீங்கன்னா துஷார் அண்டு கமருதனுடைய இது இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அரோராக்கு செம கடுப்பு, என்னடா அது நம்ம போய் 2 பேருக்கு நின்றுருக்கோம், ஆனால் 2 பேருமே என்ன சொல்கிறது, கமருதீனில் என்கிட்ட பேசவே மாட்டான், ஆனால் அவங்ககிட்ட மட்டும் போய் பேசுகிறான், அது எப்படி அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அப்படிதாம்மா பேசாமல் வருமா அப்படின்ற மாதிரி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டாரு. ஸோ அரோரா துஷார் கமருதீன் இனிமேல் சண்டை வராதுன்னு நினைக்கிறீங்கன்னா வரும், அது எப்படி வராமல் இருக்கும். கமருதீன் திடீர்னு ஏதாவது பிரச்சனை பண்ண தான் போவான். அவன் குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, கமருதீன் பேச்சு அப்பவே போச்சு அப்படின்ற மாதிரி நம்ம அந்த கான்செப்டில் இருக்கும். அப்படின்றதுனால அவன் என்னதான் ஏணி வச்சு எடுத்தாலும் சரி படுத்தாலும் சரி இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் நடக்காது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகே, ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீக் அகைன்.
ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு இந்த கேமோட டைமென்ஷன் வந்து மாறப்போகுதுன்ட்டு. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். அது வரைக்கும்